என்னங்க? ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. குடிச்சுட்டாலும் போடா சாப்பிடுங்க. இல்ல இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? ஓஹோ, கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் குஞ்சு மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஏய், தண்ணி கொண்டாடா. இலையை கழுவி வை. வயிறார சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். சாப்பா நல்லா தின்னுறாருங்க. இதுதான் எனக்கு பிடிக்கும். வறுத்ததுங்க. கடைசியில சாப்பிட்டானோ? ஆமா. இல்ல இசைக்கு இஞ்சி துகையில போடுறா, நல்லா செரிக்கட்டும். மாமியார் கோலா உருண்டைய போடுறா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி பற்ற போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொழுது. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத கஷ்டத்தை பீசு. வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவுறது இருக்கட்டும், காசு. சாப்பிடும் போதே யோசிக்கிற, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது. பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னுறானுங்க. பாதி வர மாதிரி இருக்கு. 301 ரூபா பில் ஆச்சுங்க. இல்லன்னா இல்லன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. சரிங்க சார், நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார், நான் கொடுக்குறேன். இல்ல சார், இல்ல நான் கொடுக்குறேன் சார். விளையாடுறீங்க, நான் கொடுக்குறேன். இல்ல சார், நான் கொடுக்குறேன். ஐயோ, யாராவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் ஐயா. நான் கொடுக்குறேங்கிற அப்புறம் ஆச்சுக்கணியா? ஆச்சுக்கணியா? சார், யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க, அவங்கிட்டே வாங்க. அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்கிட்ட வாங்க. குடுறா. என்னடா நீ தான் அடிச்சு குடுறா. நீ கூட நீ குடுறா. ரொம்ப ஓவர் ஆயிட்டீங்க தம்பி. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேங்கறா? என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பேன். நீங்க 2 பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு பில்லு. இந்தாங்க, ஆளுக்கு 50 ரூபா. ஐயா, தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுங்க. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய அடிக்காதடி. ஏண்டி நான் கேக்குறேன்ல, விஷயத்த சொல்லு. ஒன்னதானே ஏண்டி அழுகுற? பெரியவன் நான் கேக்குறேன்ல, சொல்லேண்டி. ஏண்டி தடிச்சு நீதான் என்னன்னு சொல்லேண்டி. எனக்கு தெரியாது, இவளே கேளுங்க பாரு. ஒழுங்கா சொல்றதுன்னா சொல்லு, இல்லன்னா எந்திரிச்சு போயிடு. வாயில ஊமையாவா இருக்கு, சொல்லேண்டி. இல்லாத்தா, சூலூர்ல இருந்து என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஆமா. அவங்க வந்துட்டு போனதும் எங்க ஆத்தா மாப்பிள்ள பிடிச்சிருக்கான்னு கேட்டாளா? என்ன மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொல்லிட்டியாக்கும்? இல்ல, எங்க ஆத்தா பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னேன். அதுக்கு என்ன போட்டு மொத்து மொத்து மத்தி போட்டா.
நீ மாப்பிள்ள பிடிச்சதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்க ஆத்தா உன்னை ஏண்டி மொத்துனா? அது என்னமோ நான் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அது மாப்பிள்ளையோட அப்பனாமா. சண்டாளி, மாப்பிள்ளையோட அப்பளையா பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் என்ன பண்ணிட்டோம், வந்திருந்த கூட்டத்திலேயே அந்த ஆளுதான் பாக்கிறதுக்கு லட்சணமா இருந்தான். ஏண்டி மாப்பிள்ள பையன் வரலையா? வந்திருந்தான், அந்த ஆளுக்கு தலை சொட்ட. அடி பைத்தியக்காரி, இந்த காலத்துல சின்ன பசங்களுக்கு கூட தலை சொட்டை ஆயிடுது. உங்க அப்பச்சிக்கு அந்த வயசுல கூட ஒரு தலைமுடி விழுகல. தலைய ஒரு சிலுப்புனாருன்னா ஈரு பேரெல்லாம் அப்படியே கொட்டும். அவர் என் முகத்தை பார்த்து ஆசைப்பட்டாரு, நான் அவர் தலைய பார்த்து கட்டிக்கிட்டேன். சின்ன தம்பி, உனக்கும் பேணு பாக்கணுமா என்ன? அதை விட முக்கியமான விஷயம் என்ன விஷயம் சொல்லண்டா. ஆத்தா, இந்த மாமா மகளை கூட்டிட்டு வராருன்னு சொன்னேன்ல, அது ஒரே சேரும் சேகரியமா இருக்கு. ஒரு 2 லோடு ஆற்று மணல்கள் அடித்தால் அப்படி லெவல் பண்ணிடலாம். அதான் ஒரு 200 ரூபாய் பணம் கூட. 200 ரூபாயா? எதுக்குடா 200 ரூபாய்? போட்டு போடுங்க, ரோடு போடுறேன்னு சொன்ன பாத்தியா, அவங்கிட்ட போய் கேளு. அதெல்லாம் என்னால முடியும். அவங்க எல்லாம் சீசன் கூட்டிட்டு போயிட்டாங்க ஆத்தா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பாளையத்துல போய் புட்டு வித்து பீடி சிகரெட் எல்லாம் வித்து சம்பாதிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் நான் தர மாட்டேன். அட போங்கடா. நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல, 200 ரூபாய் தானே கேக்குறோம். எனக்கு கவர்க்கெல்லாம் இருக்கு. உன் மாமா மக அவதான் இங்க வந்து இருக்கிறதா தான் இருக்கட்டும், இல்லாட்டா அவ வேலையை பார்த்துட்டு போகட்டும். 200 ரூபாய் சும்மாவா? அட போங்கடா, வேலையை பார்த்துட்டு இவனுங்களா 200 ரூபாயா? 200 ரூபாய் கிளவி செத்து போயிடுச்சுன்னு சொல்லி 200 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஏற்கனவே அதை சொல்லி 500 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டேன். சின்ன தம்பி, மண்ண குழந்தை மேலேயே போடுற. பம்படி மாசு, இன்னும் 2 நாள் டைம் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன லவ் பண்ணிக்க, இல்ல அவ வந்துருவா. ஒன்னோட அவள நமக்கு 2 நாள் டைம், முயற்சி பண்ணிக்க. கட்ட வீதி கலகலக்கும் அத்த மக அவ நடந்து வந்தா. அட பஸ் ஸ்டாண்டு பளபளக்கும் அத்த மக அவ நடந்து வந்தா. பக்கத்தா பிஞ்சு போகும். இப்படி செலவு பண்ணலாம். என்னங்க வீட்டையே கல்யாணம் கூட மாத்திட்டீங்க? இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணத்தன்னைக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க. வேற யாரும் உட்கார கூடாது. இது அத்தைக்கு. அருமாமனுக்கு ஆத்தா, கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர், சாப்பிடறதுக்கு எவர் சில்வர் தட்டு. ஏது கொஞ்சம் விட்டு மேல காலத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்குது. கேட்டமே இளவு விட்டு போயிட்டான. ஏண்டா மைக் செட் கூட கிடைக்கல? செத்ததே மைக் செட்காரன் தான். என்னடா அது பெரிய இளவா போச்சுது? என்னடா இந்த பழைய தகர டப்பா, ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள பக்கம் போடு. முடிஞ்சா நீ அங்கேயே படுத்து. மாமா, என்ன மாப்பிள சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. என்ன மாப்பிள பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க? எல்லாம் நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா, நம்ம கவிதாங்களா? ஆமா, நல்லா இருக்கு. டேய் மாமாவையும் அத்தையும் வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. விளக்கண்ணு மாமா, அத்தை வாங்க. சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட். வாங்க வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா ஏப்பா வெள்ளக்கார தொர மாதிரி இருக்கேயா? பட்டத்துக்கு போனதும் அம்மா மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கம்மா. உன் பொண்டாட்டி இது வரல. ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போன, இப்ப உப்பு வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அத வர பாராடா.
ராசாத்தே என்ன பெத்த ஆத்தா செப்பு செல மாதிரி இருக்கியே ஐயோ ஆத்தா ஏத்தா பயந்து போயிட்டியா சிலேபி மிச்சரெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் வா என்ன பெத்த ஆத்தா என் மூஞ்சில பவுடர் இருக்கா? இருக்கு. என் மூஞ்சில உன் மூஞ்சில எத்தனை பொட்டல அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு ஒண்ணு இல்லையா? ஒண்ணு இல்ல. மர்மவளே சிலேபி தின்னாட்டா வேண்டாம் கல்யாண தொலைக்கு தான் வைக்கப்பட்டா இப்ப என்ன சும்மா வேண்டாட்டா அத்தா அத்தாதான் சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல. கவிதா கொடுத்தா நல்லா சாப்பிடுறேன். Eat, Kavi. I think they have a peculiar taste. Is it not, Kavita? Yeah. யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா. அப்ப இந்த பெயிண்டிங்? அவன். நீங்களா? யா. ஏத்தா சிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையா நீ நீங்க தானே பண்ணீங்க பாட்டி. ஆமான்னு சொன்னேன் பயந்துட்டியா? அப்பா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு. நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. வரட்டுமா? சிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது. வெயிட் போடும். காராபுந்தியாவது சாப்பிட்டுட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி உனக்காக புது டம்ளர் எல்லாம் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க. அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன்.